கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை, வேதத்தில் புதைந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தை தியானித்துவிட்டு நாம் இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூரித்து மகிழ்வீர்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை பூரிப்பாய் மகிழச் செய்கிற இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதமான ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி உங்கள் துணையாளராய், உதவியாளராய், தேற்றவாளனாய் இருந்து உங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்கும் வெற்றி சிறக்க செய்து உங்களை தலை நிமிரச் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று இரவு நாம் தியானிக்கும் பொழுது அபிஷேகம், இந்த ஆவியானவரின் அபிஷேகம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தலை நிமிரச் செய்யும் என்பதை குறித்து தியானித்து ஜெபித்தோம். அற்புதமான காரியங்களை அதிலே தியானித்தோம். நீங்கள் பார்க்காதவர்கள், அதை கேட்காதவர்கள் நிச்சயமாக மறுபடியும் கேட்கும்படியாய் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். பாருங்கள், இன்றும் கர்த்தருக்குள்ளே உங்களை பூரிப்பாய் மகிழச் செய்யும் இந்த அபிஷேகம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே உண்டாகும் மாற்றங்கள், உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற மாற்றங்களும் மகிமையும் மகிழ்ச்சியும் மிகவும் அற்புதமானவை என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது ஏசாயா 61 அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் என் மேல் இருக்கிறபடியினால் என் மூலமாக எனக்காக என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான தேவ திட்டம் இங்கே விரைவாய், அழகாய், விரிவாய், அழகாய், அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஐயா, என் நற்செய்தியே இல்லாமல், நல்ல காரியங்களே இல்லாமல், நன்மையே காணாமல் வெறும் வனாந்தரமும் கஷ்டமும் கவலையும் கண்ணீருமாய் இருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருப்பதினால் என்னவென்னவெல்லாம் மாற்றம் வரும். எனக்குள்ளே வருகிற மாற்றங்களும் என் மூலமாக வருகிற மாற்றங்களும், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வருகிற, உங்களுக்குள்ளே வருகிற, உங்களுக்கென்று வருகிற மாற்றங்களும் உங்கள் மூலமாக வருகிற மாற்றங்களும், அதை குறித்து அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே. பாருங்கள், நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் அடைகிற புதிய பலம், புதிய கிருபை, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம். ஐயா, அந்த உலகத்தார் போல் அல்ல, உலகத்திலே இருக்கிற ஜனங்களைப் போல் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் சுமைகளும் பாடுகளும் நீங்கள் சுமக்க முடியாமல் சுமக்கிற நுகங்களும் கூட நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, உங்களை நடத்தும் பொழுது, நிச்சயமாய் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு சேர்த்து உங்கள் பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கடன்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடும்படியாய் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது அவர் வேத வார்த்தைகளுக்குள்ளே, வேதத்தின் சத்தியத்துக்குள்ளே உங்களை போதித்து நடத்துவார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதவர்களாய், மைட்டி காட், நீங்கள் ஒன்றையும் குறித்து என்ன வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோலவே நீங்களும் தைரியமாய் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படியே ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துவீர்கள். அப்பொழுது உங்க எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் ஆவி ஆத்துமாவையும் காத்துக்கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்காக நீங்கள் தியானியுங்கள், வேதத்தின் ரகசியங்களை தியானியுங்கள். தாகத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் தாகம் உள்ளவன் எல்லோர் மீதும் அவர் ஜீவ தண்ணீரை இலவசமாக ஊற்றுகிறவர். ஐயா, ஜீவ தண்ணீராகிய இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும், பானம் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாருங்கள், இன்று நாம் தியானிக்கிற காரியம்
எசேயா 61:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ நீங்கள் நிச்சயமாய் உங்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் உங்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். ஐயா, உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடந்த, உங்கள் குடும்பத்திற்காக நடந்த மேன்மையான மகிமையான காரியங்களினால் நீங்கள் எல்லா பகுதிகளிலும் அறியப்பட்டிருப்பீர்கள். அறியாதிருந்த ஜனங்கள் அல்லது உங்களை தவறாக நடத்தினவர்கள், உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் மத்தியிலே உங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். அவர்களை பார்க்கிற, உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். மைட்டி காட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுங்கள். ஐயா, இதுவரை கெட்ட சத்தியங்கள் எல்லாம் உங்களை ஆறுதல் படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்ற சத்தியங்களோடு இன்று பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக, ஓ ஜனங்களின் ஜாதிகளின் மத்தியிலே நீங்கள் அறியப்பட்டவர்களாய், கர்த்தரால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அறியப்பட்டதாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், இன்னும் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுவீர்கள். ஐயா, நீங்க சொல்லுவீங்க, கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மைட்டி காட். ஓ, நீங்கள் ஒரு நாளிலே இன்றைக்கு எத்தனை கஷ்டங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் சொல்லுவீர்கள், கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழ்கிறோம், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு முன்பாக, அநேக ஜாதி கூட்டங்களுக்கு முன்பாக எங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினால் சின்னவனாய் சிறியவனாய், சின்னவளாய் சிறியவளாய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்த எங்களை, யாரும் அறிந்திருந்தார் எங்களை, யாராலும் அறியப்பட்டிராத எங்களை இன்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் தலையை நிமிரச் செய்தார், எங்கள் தலையை உயர்த்தினார் என்று நீங்கள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்வீர்கள். ஓ, கர்த்தருக்குள்ளே உங்கள் ஆத்துமா களி கூர்ந்திருக்கும். பாருங்கள், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மைட்டி காட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், நீங்க பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பும் அபிஷேகமும் சாதாரணப்பட்டதல்ல. ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி சாதாரணப்பட்டதல்ல. அது ஒரு மகிமையின் ஆவியானவர். உங்களை மகிமைக்குள்ளே கடந்து செல்லும்படியாய், நீங்கள் உயர உயர பறக்கும்படியாய், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துகிறது இந்த அபிஷேகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மணவாளன் ஆபரணங்களினால் நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரிப்பித்தார். எத்தனை மகிமையான காரியம் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை குறித்து கற்றுக்கொள்வதிலே தாகமாயிருங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழும்படியாய் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, முத்திரையாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டு விசுவாசிகளான பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தகப்ப
தகப்பனே, இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் எந்த சூழ்நிலையிலும், எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களிலும் இவர்களை தலை நிமிரச் செய்யும், இவர்கள் குடும்பங்களை தலை நிமிரச் செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன் என்பதினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும், எந்த இடங்களிலே எப்பொழுதெல்லாம் இவர்கள் தலை குனிந்து நின்றார்களோ, இவர்களை தலை குனிய செய்கிற சூழ்நிலைகள் அநியாயமாய் அநீதியாய் நடந்ததோ, அந்த இடங்களில் எல்லாம் இவர்களை தலை நிமிரச் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நாங்கள் பூரிப்பாய் மகிழுகிறோம் என்று இவர்கள் குடும்பமாய் சாட்சி சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் என் தெய்வம் இவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போன இடங்களில் ஐயா, இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான பலன் உண்டாகட்டும். வனாந்தரங்களுக்கும் பதிலாக செழிப்பான வயல்வெளிகள் உண்டாகட்டும். பாழாய் போன நிலங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறட்டும். இவர்களும் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான காரியம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது.